அண்மை செய்தி. டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை அண்ணாமலை சந்தித்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது. டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை சந்தித்ததாக தகவல் கிடைத்திருக்கிறது. ஏற்கனவே பாஜகவின் தேசிய தலைவரை சந்தித்து கட்சியிலிருந்து விலகுவதற்கான கடிதம் வழங்கியதாகவும் தகவலானது கிடைத்தது. இந்த நிலையில் தற்போது உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் அண்ணாமலை சந்திப்பு நிகழ்த்தியிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் செய்தியாளர் நிரஞ்சன். நிரஞ்சன், வணக்கம். இந்த சந்திப்பில் என்னென்ன பேசப்பட்டது, விவரங்கள் வெளியாக இருக்கிறதா, விவரிக்கலாம். இன்று காலையிலேயே பாஜகவின் தேசிய தலைவர் நிதின் நபீனை நேரில் சந்தித்து ஒரு 5 பக்கத்திற்கும் அதிகமாக உள்ள கடிதத்தை அண்ணாமலை அவர்கள் கொடுத்திருந்தார். என்னென்ன காரணம், தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் பாஜக தோல்வி அடைந்ததற்கான காரணம் என்ன, தான் கட்சியில் எந்த நிலைப்பாட்டில் இருக்கிறேன் போன்ற விவரங்களை எல்லாம் அவர் சமர்ப்பித்திருந்தார். அதற்கு பிறகு அமித்ஷா அவர்களை சந்திக்க அவர் நேரம் கேட்டிருந்தார். ஆனாலும் கூட அமித்ஷா அவர்களுக்கு மற்ற வேலைகள் இருக்கிறது. குறிப்பாக மாநிலங்களவை உறுப்பினர்களை, அந்த வேட்பாளர்களை தேர்வு செய்யும் பணிகளில் அமித்ஷா அவர்கள் மிக மும்முரமாக ஈடுபட்டிருந்ததால் நேரமின்மை என்பது இருந்தது. இதனை அடுத்து அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாட்டிற்கு திரும்பி விடலாம் என்று விமான நிலையத்திற்கு சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது அமித்ஷாவுடைய அலுவலகத்திலிருந்து அண்ணாமலை அவர்களுக்கு நேரம் ஒதுக்கப்பட்டிருப்பதான தகவல் பகிரப்பட்டவுடன் காரை திருப்பிக் கொண்டு அமித்ஷா அவர்களை தற்பொழுது நேரில் சந்தித்திருக்கின்றார். அந்த சந்திப்பின் பொழுது நிதின் நபீன் அவர்களிடம் என்னென்ன விஷயங்களை எல்லாம் பரிமாறினாரோ அந்த கருத்துக்களை எல்லாம் அண்ணாமலை அவர்கள் அமித்ஷா அவர்களிடமும் பகிர்ந்து கொண்டிருக்கிறார் என்பதான தகவல் என்பது கிடைத்திருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் தனது நெக்ஸ்ட் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன், அடுத்து என்ன செய்ய இருக்கிறோம் என்பதையும் அவர் விளக்கி இருக்கின்றார். அமித்ஷா அவர்களும் சில கருத்துக்களை பகிர்ந்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. இவை அனைத்துமே அண்ணாமலை அவர்கள் உறுதி செய்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பத்திரிகையாளர் சந்திப்பு என்பது நடத்தும் பொழுது இதற்கான இந்த கேள்விகளுக்கான அனைத்து விடைகளும் நமக்கு தெரிய வரும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.